வணக்கம் எம்ஏஎஸ்ஐன்மன் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை அனுமானம் இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிகுறிகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. உண்மையான வானிலை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 14 செப்டம்பர் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலையில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, மத்திய தெலுங்கானா பகுதிகளில், மகாராஷ்டிரா ஒட்டிய பகுதிகள், மத்திய பிரதேசத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு இடையில் நிறைவேற்றக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நீடிக்குது. அதே நேரத்தில் இது வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அதே இடத்துல நீடிக்கும், முன்னும் பின்னுமா இது போகும். அதே நேரத்தில் மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கமும் அந்த பகுதிகளில் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால இந்த சரணம் மேற்கு நோக்கி நகராமல் அங்கிருந்து மத்திய பகுதிகளிலிருந்து வட மாநிலங்களை ஒட்டி நகர்ந்து செல்ல வர வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது இல்லாமல் ஓமன் கடற்கரையில் ஒட்டி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உட்புற கர்நாடக பகுதிகள் ஊடாக இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஊடாக பயணிக்கக்கூடிய இந்த ட்ராஃப் அமைப்பு, தாழி அமைப்பு தென் தமிழகம் வரலையும் நீடிக்குது. அதே நேரத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது அசாம் பகுதிகளிலையும் தொடர்ந்து நீடிக்குது. இதன் காரணமாக மகாராஷ்டிரா, தெலுங்கானாவின் மேற்கு பகுதிகள் மற்றும் மத்திய இந்தியா, அந்த மத்திய இந்தியானா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதிகள் மற்றும் கிழக்கு பகுதிகள், பெரும்பாலான பகுதிகள், பீகார், ஒரிசா, மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்கள் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. கர்நாடக பகுதிகள் ஒரு சில பகுதிகளில் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தில் குறிப்பாக நேற்று நள்ளிரவு, இன்று விடியற்காலையில் நகர் மற்றும் அதாவது சிட்டி மற்றும் வட சென்னை பகுதிகளில் கனமழை பதிவாகி இருக்கிறது. சில பகுதிகளில் பலத்த மழையும் பதிவாகி இருக்கிறது. மற்ற பகுதிகளில் பெரிய அளவுக்கு மழையில் புதுக்கோட்டை தவிர்த்து மற்றபடி இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளா பகுதிகளில் நேற்று மாதிரியே இன்றும் பரவலாக மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. கர்நாடகா பொறுத்தவரையிலும் கொடகு, உடுப்பி, உத்தர கன்னடா மற்றும் வட உட்புற கர்நாடக பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் மகாராஷ்டிரா, நான் சொன்ன மாதிரி உட்புற பகுதிகளிலிருந்து பரவலாக இன்று கனமழை இருக்க வாய்ப்பு. ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் மத்திய மற்றும் வட ஆந்திர பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், தெலுங்கானாவை பொறுத்தவரையிலையும் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் ஹைதராபாத் உள்பட இருக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஆதிலாபாத், கொமரம்பீம், மஞ்சரியால் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மிதமான மழை பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தென் மாவட்டங்களில் திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், டெல்டா பகுதிகள், இந்த பகுதிகளில் நாகை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மேகமூட்டத்துடன் மாலை இரவு நேரங்களில் லேசான அல்லது மிதமான மழை நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வட மாவட்டங்களில் பொறுத்தவரையிலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் மாலை இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழையை எதிர்பார்க்கலாம். மேலும் நாளை ஒரு நாள் இதே மாதிரியான ஒரு நிலை நீடித்தாலும் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி செப்டம்பரிலிருந்து அடுத்த ஒரு வாரத்திற்கு கிட்டத்தட்ட தமிழகத்தில் பரவலாக கனமழை முதல் பலத்த மழை பதிவாக இருக்கிறது. அது எங்கெங்கே எப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த வானிலை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கண்டிப்பாக அதையும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். மீன்வைல் நவ்காஸ்ட் டேலண்ட் தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய ட்விட்டரில் பகிரப்பட்டு வருகிறது. லிங்க் கீழே இருக்குது. நம்மளுடைய இங்கிலீஷ் யூடியூப் சேனல் அந்த லிங்க் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை, see you, have a nice day.